Hi friends, welcome to my channel MK Aari Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோட்டி ஸ்டிச் டைப் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே டைப் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப் 1 பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டைப் 2 வந்து புரியும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சோட்டி ஸ்டிச் டைப் 2. எல்லோரும் நினைப்பாங்க சோட்டி ஸ்டிச்னால் கஷ்டமானது, நம்ம அதில் ஈஸியாக போட முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. எந்த ஒரு ஸ்டிச்சுக்குமே அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா நம்ம ரொம்பவே ஈஸியாகவே போட்டுடலாம். இதில் என்ன முக்கியமான விஷயம், இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ஒரு டிசைனில் ட்ரை பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதே இது நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் நெக் லைனில் போடும்போது உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் வராது. நீங்கள் இந்த டிஸ்டன்ஸை வந்து சேம் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் என்னென்னா, நிறைய பேர் இதை வந்து ஸ்டிச்சை போட்டு முடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஊசியாக கொண்டு வந்து முடிப்பாங்க. அதை வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் நெக்லைன்லலாம் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. லாஸ்ட் எண்டிங் முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அதே திக்னஸோடையே நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி இந்த ஸ்டிச் இருக்குன்றதை. இப்போ நம்ம இதை சில்க் த்ரெட்டில் ஒரு டிசைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்லேயே ஒரு 3 கலர்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து சில்க் த்ரெட் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் இப்போது ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கிளில் தான் இந்த சோட்டி ஸ்டிச்சை நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு 4 கலர்ஸ் வச்சு நம்ம போடலாம். இப்போ நான் இந்த சர்க்கிளாக 4ஆக டிவைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு கலர், இங்கேருந்து இங்கே ஒரு கலர், 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சோட்டி ஸ்டிச் போட போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கேருந்து இங்கே வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் தள்ளி நான் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். ஓகேவா? லாக் போட்டுட்டு இப்போது இங்கேருந்து தானே நமக்கு இந்த கலர் தேவைப்படுது. ஸோ இங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். ஓகேவா? அகைன் நம்ம கீழே வரோம். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே டிஸ்டன்ஸ் இறக்கி நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு லாக் போட்டுரும். ஓகேவா? இந்த ஸ்டிச்சில் வந்து ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த டைப் 2ல் லாக் போட்டு முடிக்கணும், அதை தான் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, மறுபடியும் நம்ம கீழேருந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ரைட் சைடில் போயிட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த செயினுக்கு அப்புறமா நம்ம வந்து மேலே ஒரு லாக் போட்டுக்கிறோம். ஓகேவா? அகைன் நம்ம திருப்பி கீழே எடுத்துகிட்டு வரணும். கீழேயும் நம்ம ஏற்கனவே நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி. ஓகேவா? கீழே இறக்கி பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம பஞ்ச் பண்ணுற இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் மேலேயே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு லைன் போட்டிருக்கீங்கன்னா அந்த லைன் மேலேயே தான் நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுக்கும் ஒரு லாக் போட்டுக்கிறோம். மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம், லாக் போடுறோம். லாக் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி தான் லாக் வந்து போடணும். ஓகேவா? இப்போது இந்த இதுலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு லாக் போடுறேன். அகெயின் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம், அதுக்கு ஒரு லாக் போட்டுக்கிறோம். திருப்பி கீழே கொண்டு வரோம். இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சைடும் நீங்கள் எத்தனை ஸ்டிச் போடுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த திக்னஸ் வந்து டிசைட் ஆகுது. நீங்கள் வந்து இங்கிட்டு 4 போடலாம், இங்கிட்டு 3 போடலாம், இங்கிட்டு 2 போடலாம். அது வந்து உங்களோட அந்த திக்னஸ் எந்த அளவு வரணும் அப்படின்றத பொறுத்தது. ஓகேவா? இப்போ நான் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு 3யும் இங்கிட்டு ஒரு 3யும் போட்டுக்க போகிறேன். ஓகே, இப்போ ஏற்கனவே இந்த சைட் 2 போட்டாச்சு, இந்த சைட் 2 போட்டாச்சு. இப்போ இதுதான் லாஸ்ட் ஒன், இதுதான் 3 லெஃப்ட் சைடில். ஓகேவா? இதே இது இப்போ நம்ம ரைட் சைடில் 3க்கு போகிறோம். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி பின்னாடி இழுக்க வரல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போடுறது இருக்கு இல்லையா, ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒருக்க ட்ரை பண்ணுங்கள். சோட்டி ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம லாங்காக இழுத்து போட வேண்டியிருக்கும். ஸோ சில்க் த்ரெட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டாக நம்ம 3rd ஒன் முடிச்சிட்டோம்.
ஓகேவா? நம்ம இப்போது லெஃப்ட் சைட்லேயும் 3 போட்டாச்சு, ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் 3 போட்டாச்சு, ரைட்லேயும் 3 போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த எல்லா ஸ்டிச்சஸையுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்போது இதை வந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது அகைன் இந்த இடத்துல மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லாக் வந்து நீங்கள் மேலே இருக்க மாதிரி மேல் சைடு திரும்பி இருக்க மாதிரி லாக் போட்டுருக்கணும். போட்டுட்டு அகைன் திருப்பி கீழே கொண்டு வரேன். நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணதுக்கு இன்னுமே கொஞ்சம் கீழே இறக்கி பஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எப்பயுமே இங்கேயும் ஒரு லாக் போடணும், அதையும் மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ஏற்கனவே போட்டதுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி நான் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் அகைன் மேலே ஒரு லாக் போட்டாச்சு. இப்போது அப்படியே இதை க்ராஸாக கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு. ஓகேவா? திருப்பி அகைன் கீழே கொண்டு வரும்போது இன்னுமே கொஞ்சம் கீழே இறக்கி. ஓகே, ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ண போகிறோம். நீங்கள் ஏற்கனவே வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ப்ராசஸை தான் நம்ம வந்து இதுலேயும் டிசைன்லேயும் பண்ணும்போது பண்ணணும். என்ன, இதில் நம்ம வந்து வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது ஒன்று தான் வந்து டிஃப்ரென்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த டிசைன்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் வந்து இப்படி போகுது இல்லையா, அதை வந்து லாக் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் இப்படி தள்ளி இழுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த த்ரெட் இப்படி போகுது இல்லையா, இதை வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வரைக்கும் தான் நம்ம ஏற்கனவே இந்த இருக்கு இல்லையா, இது வரைக்கும் தான் நம்ம இந்த கலரை வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் இறக்கிக்கிட்டே வரணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து மாறிடும். அதனால் ஒவ்வொரு தடவையும் வந்து அதை வந்து கீழே இறக்குறத மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லலாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்லைனில் போடும்போது எந்த மிஸ்டேக்குமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்டிச்சை நீங்கள் போட்டு பார்த்தாலும் அதுக்கு ஒரு ஷேப்போ அதுக்கு ஒரு டிசைனோ வந்து கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து உங்களால் எந்த டிசைன்லேயுமே யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த சோட்டி ஸ்டிச்லாம் ரொம்பவே அழகான ஸ்டிச்சு. நீங்கள் எங்கேனாலும் இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து முடிச்சுக்கலாம். இதோட வந்து நம்ம வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம். நான் அதனால் இந்த இடத்துல வந்து லாக் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ லாக் போட்டாச்சு. இனிமேல் வந்து வேறு கலர் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த முடித்த இடத்துலையே தான் நம்ம வந்து அகெயின் அடுத்த ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கோம் இல்லையா, இதே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ராசஸ் தான். நம்ம வந்து டைப் 1ல் பார்த்தோம் இல்லையா, நம்ம வேறு கலர் என்ன கலர் நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த சென்டரில் லைட்டாக வந்து அந்த ஸ்டார்டிங் பண்ண இடத்துல சென்டரில் அந்த கலர் வந்து நமக்கு தெரியதான் செய்யும். ஓகேவா? இப்போது நம்ம சேம் ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்க போகுது. ஓகேவா? நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம அந்த கீழே இறக்கி நம்ம கொண்டு போயிட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லெங்த் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த சோட்டி ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கீழே பஞ்ச் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸும் மேலே நீங்கள் ஒவ்வொரு அந்த லாக் பண்ணுறோம் இல்லையா, இப்படி சைடை லாக் பண்ணுறோம்ல, இந்த டிஸ்டன்ஸும் வந்து ஒன்று போல் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபுல் இதுவுமே நீங்கள் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று போல் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
எப்பயுமே அந்த நம்ம இப்படி லாக் பண்ணுறோம் இல்லையா, இந்த அளவுமே அப்புறம் கீழே நம்ம பஞ்ச் பண்ணுற அளவு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவுலேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த சோட்டி ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். அந்த கட்டிங்ஸ் வந்து கரெக்டாக ஒரே லெவலில் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு சோட்டி ஸ்டிச்சு. இதில் மெயினாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் அது ஒன்று தான். இந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் அந்த கோன் ஷேப்லேயே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவு நல்லாவே இருக்காது. இப்போ ஓரளவு நம்ம வந்து இந்த செகண்ட் கலரை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே நான் வந்து அடுத்த கலரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். ஓகேவா, அதே சேம் ப்ராசஸை தான் நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் அந்த ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய தான் செய்யும். ஓகேவா, நம்ம தப்பாக போட்டிருக்கோமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக அந்த சென்டரில் வந்து நம்ம இன்னொரு கலரை ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டரில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கலர் வந்து தெரிய தான் செய்யும். ஓகேவா, இப்போயுமே கூட நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். இப்போ நான் இந்த க்ரீன் கலரையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே வந்து நான் எண்ட் நாட் போட்டுட்டு அடுத்த கலரை வந்து நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக நம்ம எந்த இடத்துல முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து எண்ட் நாட் போட்டு முடிங்க. அடுத்த கலரையும் கரெக்டாக சேம் அதே இடத்துலேருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரையும் நான் முடிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டேன். இந்த முடிக்கிற இடத்துல தான் நிறைய பேர்த்துக்கு கன்ஃப்யூஷன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜை வந்து நான் உங்களுக்கு நல்லா காமிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ பாருங்கள், இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ்லேயுமே சரி, நீங்கள் வந்து அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அதை அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். லாஸ்ட்டு நம்ம இப்போ முடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோன் ஷேப் வருது இல்லையா, நம்ம அந்த இடத்துலையே வந்து திரும்ப நம்ம போயிட்டு லாக் போட்டுகிட்டே ஒரே இடத்துலையே வந்து லாக் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் ரைட் சைடு கொண்டு வந்துட்டு எப்பயுமே நம்ம ரைட் சைடில் கீழே கொண்டு போய் தானே முடிப்போம். நீங்கள் இதை இப்படியே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் சைடில் இருக்கிறத நான் வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போயிட்டு இங்கே நான் வந்து முடிக்கிறேன். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக முடிகிற இடம் பார்த்திங்கன்னா கோன் ஷேப்பில் வராமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டையாக அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் மாதிரியே வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கிராஸ் மட்டும் போட்டுட்டு முடிச்சுக்கலாம். இப்போ எண்ட் நாட் போட்டாச்சு. இங்கே சின்னதாக ஒரு கேப் தெரியுது அந்த நீடில் பஞ்ச் பண்ண இடத்துல. அதனால் அந்த இடத்துல மட்டும் அந்த ஹோல்ஸை மறைக்கிற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் நெக்லைன்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் வந்து அதனால தான் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் போட்டு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக கூட ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக், ஷேர், கமெண்ட்ஸ் தான் என்னை இன்னுமே வந்து பூஸ்டப் பண்ணும். அதோட என்னோடய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.